கொடுப்பா என்ன இவரு என்ன ரொம்ப வேலை பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்கேன். அப்புறமா அந்த பயங்கரமா அந்த கடலோட சக்தி மூலமா அந்த நிலம் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிச்சு பாருங்க. அந்த நிலத்தோட சொந்தக்காரங்க வயசானவங்க வந்துட்டு ஏங்க நீங்க எங்க நிலத்தை இப்படி மாத்தி வச்சிருக்கீங்களே உங்களுக்கு சொந்தமாயிடுச்சு இப்ப நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ பெரிய பில்லை காட்டி நீங்க அதுல எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்க இந்த அளவுக்கு கமிஷன் கொடுக்கணும்னு சொல்ல என்னங்க இவ்வளவு வேலை அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ ஏங்க ஒரு முட்டையே இவ்வளவு வேலை போகும்னு சொல்றது கேட்டுட்டு எனக்கு இவ்வளவு வேலை போகுமா சூப்பருங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்குவாங்க. அப்புறமா இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த ஹார்ட்ர பொண்ணு ஏங்க நீங்க டாக்ஸ்லாம் கொடுக்க வேண்டாங்க நீங்க டாக்ஸ்லாம் உங்ககிட்ட கேட்க மாட்டோம் நீங்க என்ன வேணுமோ நல்லா சாப்பிட்டுருங்க ஆனா இந்த ஹோட்டல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு வேலை நான் உங்களை வேற ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த ஹார்ட்ர பொண்ணு வேற ஒரு ஹோட்டல் கூட்டு போவா. அந்த ஹோட்டல் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு காட்டிட்டு உள்ள போகும்போது அந்த ஹோட்டலோட வாசல்ல டோஜின் பிசினஸ் குரூப்பை சேர்ந்த பார்க்குன்றவன் நிப்பான். அவனை பார்த்துட்டு இந்த ஹார்ட்ர பொண்ணு நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பார்க்கு நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீங்க தானே லைன் ஆட் கிங்டமோட அரசர் லியோ உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷங்க நீங்க அந்த விவசாய நிலத்தை ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்திட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் கை கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்க போக அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ டேய் நான் எவ்வளவு பெரிய அரசன் நீ ஒரு சாதாரண பிசினஸ் மேனு எனக்கு கை கொடுக்குறியா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை மிரட்டிட்டு அங்கிருந்து விரட்டி விட்டுருவாரு. அப்புறமா நம்ம ஹீரோ அவரோட ஹோட்டல் ரூமுக்கு போக அந்த ஆண்ட்ர பொண்ணு எங்களை மன்னிச்சிருங்க எவனோ ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டான் இதுதான் பிளஸ்டு ரைஸ்னு சொல்லிட்டு போட்டு விட்டான் அதனாலதான் அவன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிசினஸ் பண்றதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் அந்த பிசினஸ் மேனு நம்ம ஹீரோ அசிங்கப்படுத்ததே யோசிச்சு பார்த்துட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சயின்டிஸ்ட் கிட்ட போயிட்டு டேய் அதுல உண்மையாலும் பவர் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்கிருந்து ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து ஆமாங்க அதுல உண்மையாலும் பவர் இருக்குது அங்க நாய் அடிப்பட்ட நாய் சாகர நிலைமையில இருக்கும்போது அதை சாப்பிட்டு அது குணமாயிருச்சு நிறைய பேத்துக்கு நிறைய குணமாயிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது கேட்டுட்டு அதை கேட்டுட்டு இந்த பார்க்கு என்னடா அது உண்மையாலுமே அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு இருந்தாலும் அவன் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறானடா நான் சாதாரண பிசினஸ் பண்ணா அவனுக்கு ஒரு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல செம்ம கடுப்புல இருப்பான். நம்ம ஹீரோவை எப்படியாச்சும் கைக்குள்ள போட்டுக்கணும் அந்த பவர்ஃபுல்லான மேஜிக் பவர் எடுத்து நான் நிறைய வியாபாரம் பண்ணி காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இவன் நினைச்சிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. இதை தொடர்ந்து போடலாமா வேண்டாமான்றதை நீங்க தான் முடிவு பண்ணும். உங்களுக்கு இது தொடர்ந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணாதான் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும்.